ஸோ என் வீட்டில் ஒரு சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலை சார். ஆன் பண்ணுறேன், ஆனே ஆகலை. இல்லை எனக்கு ஆன் ஆகுது, டிஸ்பிளே வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக ரெக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேபினெட்லேருந்து சிபியூலேருந்து மதர் போர்டை தனியாக வெளியில் எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய எஸ்எம்பிஎஸ்ன்ற பார்ட்டை தனியாக எடுத்திருக்கேன். வித் ஹார்ட் டிஸ்கையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு போர்டு ஒர்க் ஆகலை, இல்லை அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு சிஸ்டம் ஆன் ஆகுது, ஆன் பண்ணால் ஆன் ஆகுது ஆனால் டிஸ்பிளே வரல, இந்த மாதிரி ஃபால்ட்டாக இருந்தது அப்படின்னா ஒன்று ரேம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ராசஸரில் உள்ள ஃபால்ட் இருக்கலாம், இல்லை ப்ராசஸர் கூலர் ஃபேன் சரியாக ஓடாமல் இருக்கலாம், இல்லை மேபி மதர் போர்டே ஃபால்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபால்ட்டாக இருக்குன்னு ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா போர்டை அந்த மாதிரி வெளியில் வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். அப்படி அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம மெயினான தேவை என்னன்னா போர்டை ப்ராப்பராக எடுத்துறேன் இப்போ கேபினெட்ல இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு நோட் புக் ஏதாவது வச்சுக்கிறேன். அந்த மாதிரி நோட்டோ புக்கோ டேபிள் வச்சு பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு நோட் இருந்ததுன்னா அந்த நோட்டில் சைடில் பின் இருக்கும். அந்த பின் இருக்கிற மாதிரி இருக்கிற நோட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி ரொம்ப கவனமாக ப்ராப்பராக வச்சிடுறேன். இதில் மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், கீபோர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வித் எஸ்எம்பிஎஸ் அப்படின்ற டிவைஸ்லேருந்து வரக்கூடிய பவர் கேபிளை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த போர்டில் நான் ப்ராப்பராக டைட்டாக மாட்டுறேன்.